பணம், புகழ், சாதனை இது மூணையும் நோக்கி போறவங்க தேர்ந்தெடுக்கிற பாதை வந்து ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு சினிமா, இன்னொன்னு அரசியல். அதாவது இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நிலைச்சு நிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலயும் இது ரெண்டுத்துலயும் நிலைச்சு நிக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரே ஒரு வார்த்தை, துணிவு. அந்த வார்த்தைக்கு அர்த்தமா இருந்தவங்க தான் நம்ம முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். சினிமால தொடங்கி அரசியல்ல அவங்களோட வரலாற்றை படைச்சு அழியாத முத்திரை பதிச்ச அயன் லேடி செல்வி ஜெயலலிதா அவங்க நிர்வாகத்திலையும் அரசியல்லையும் அவங்களோட தனித்துவத்தை நிரூபிச்சிருக்காங்க. இவங்க February 24, 1948 அன்னைக்கு மைசூர்ல பிறந்திருக்காங்க. இவங்க தாய்மொழி, அதை தவிர வந்துட்டு தமிழ், இங்கிலீஷ், மற்ற மொழிகளிலும் வந்துட்டு இவங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் டாப்பராகவும் இவங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சட்டம் படிக்கணும்னு ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. ஆனா அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனால தன்னோட 16 வயசுல அவங்க சினிமால என்ட்ரி ஆகுறாங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இந்த மொழிகள் எல்லாம் அவங்க மூவிஸ் நடிச்சிருக்காங்க. அதாவது எம்ஜிஆர் நடிச்ச 1000ல் ஒருவன் அந்த திரைப்படம் மூலியமா இவங்க தமிழ் சினிமால என்ட்ரி ஆகுறாங்க. இவங்க நிறைய படம் வந்துட்டு எம்ஜிஆர் கூட நடிச்சிருந்தாலும் சிவாஜி, ஜெமினி கணேசன் போன்ற முன்னணி நடிகர்களோட ஒரு சில படம் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 140+ மூவிஸ் நடிச்சிருக்காங்க. எல்லா மூவியுமே இவங்க சக்சஸ் தான் கொடுத்திருக்காங்க. அவங்க திரை வாழ்க்கையில உயரத்துக்கு காரணமே எம்ஜிஆர் தான் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த காலத்திலேயே ஹை சேலரி வாங்கின நடிகைகள்லயே இவங்களும் ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் 1982ல இவங்க ADMK வந்து ஜாயின் பண்றாங்க. 1984 ராஜ்யசபா மெம்பர்ஷிப் ஆனாங்க. அதுக்கப்புறம் 1991ல ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் ஆகுறாங்க. அதுக்கான காரணங்கள் என்னன்னா அவங்க வகுத்த திட்டங்கள் தான். பெண்களோட பாதுகாப்புக்காக ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாம 33% பெண்களுக்காக கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஒதுக்குனது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ சைக்கிள், ஃப்ரீ லேப்டாப், பள்ளி உணவு மேம்பாடு, சுகாதாரம், பெண் குழந்தையை காப்பாற்ற கிரேடல் பேபி ஸ்கீம் கொண்டு வந்தது, அம்மா மருந்தகம், அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா சால்ட், அம்மா சிமெண்ட், இது போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்தது ஏழை மக்களுக்கு பெரிய சப்போர்ட்டாவே இருந்துச்சு. அவங்களோட அரசியல் வாழ்க்கையில பல கேசஸ், பல குற்றச்சாட்டுகள், பல தடை உத்தரவுகள்லாம் இருந்துச்சு. ஆனா ஒவ்வொரு டைமும் மக்களோட சப்போர்ட்டால அவங்க மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. அதனாலதான் அவங்க தமிழ்நாட்டோட அயன் லேடின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க எடுத்த முக்கிய தீர்மானங்கள்னா என்னன்னா, காவேரி நீர் பிரச்சனையில உறுதியான நிலைப்பாடு, 69% இடஒதுக்கீட பாதுகாத்தது, தொழில் முதலீடுகளை அதிகரிச்சது. இது மாதிரி இவங்களோட சாதனைகள் வந்து சொல்லிக்கிட்டே போலாம். ஃபைனலி December 5, 2016 இவங்க சென்னையில காலமானாங்க. இவங்க இறந்த அன்னைக்கு தமிழ்நாடு சோகத்துல மூழ்கிருந்துட்டே சொல்லலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் மனசுல நினைச்சிருக்காங்க. அம்மாவோட வாழ்க்கை பாடம் என்ன சொல்லுதுன்னா, துணிவு இருந்தா எந்த சவாலையும் நம்ம ஜெயிக்கலாம். புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவங்களோட பிறந்த நாள்ல அவங்களோட சேவைகளையும் சாதனைகளையும் நம்மளோட ரீல் அண்ட் ரீல் சேனல் சார்பா நினைவு கூறலாம். அம்மா என்ற பெயர் வாழ்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டுக்கு ரீல் அண்ட் ரீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.